அவனால தூங்க முடியுமா, அவனால சாப்பிட முடியுமா? நேற்று ஒருத்தர் சொன்னார், ஹஜரத் உலகத்திலே பெரிய கஷ்டம் அந்த நோய் வந்துச்சுன்னா கஷ்டம் ஹஜரத். நான் சொன்னேன், தலைவலி வந்தா கூட கஷ்டம் தான். அந்த நோய் வந்தா கஷ்டம், இந்த நோய் வந்தா கஷ்டம் மட்டுமல்ல, ஒரு மனுஷனுக்கு தலைவலி வந்தா கூட தாங்க முடியாது. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சிஹத்துக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் கொடுத்த இந்த பெரிய நிஅமத் சிஹத், ஆஃபியத்தா இருக்கும் இல்லையா, துவா யா அல்லாஹ் இந்த ஆஃபியத்தை நீடிச்சு வை, ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு துவா செய்யுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தார்கள். இப்ப பேனு ஒரு காலத்துல வந்துச்சு, அது வாட்டுக்கும் பேனு விழுவும் போவும் வரும். உடனே நேர மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட உடியாந்து சொன்னாங்க, மூசாவே பார்த்து துவா செய்யுங்க, எல்லாம் சரியா போயிடணும், நீங்க தான் அல்லாட்ட துவா செய்வீல அப்படின்னா. சரி மூசா அலைஹிஸ்ஸலாம் திருந்திருவீங்களா? திருந்திருவோம். துவா செஞ்சாங்க, திருந்தல, திரும்பவும் திருந்தல. கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாஹு தஆலா லஃபாதி தவளையை அனுப்பி வைத்தான். ஹதீஸ்களிலே வருகிறது, சில தவளைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லுவதற்கு தடை விதித்தார்கள். ஏன்னா அதுல மருத்துவ குணம் இருக்குன்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்டுச்சு. அந்த காலத்திலே சில தவளைகள் மருத்துவத்திற்காக வேண்டி சாப்பிட்டப்பட்டது என்ற ஒரு கருத்து இருந்ததனால் அதை கொல்லுவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள் என்று வருகிறது. அப்ப அந்த தவளை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது வாட்டுக்கு சாப்பாட்டுலலாம் வரும். வீட்டில் எங்க நின்னாலும், உட்கார்ந்துருக்க இடத்துல, சாப்பிட்ற இடத்துல, படுத்திருக்க இடத்துல, அது வாட்டுக்கு தவளையா இருக்கும். ஊடு முழுக்க எப்படி இருக்கு? மனுஷன் வாழ முடியுமா? இது ஒரு காலம் முடிஞ்சு. அடுத்து சொல்லுகிறார்கள் ரத்தம். அதே மாதிரி ரத்தம் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தார் மீது சாட்டி விட்டான். சாப்பாட்டுல, குடிநீர்ல தண்ணி எடுத்து குடிக்கும் போது ரத்தமா போயிடும். எவ்வளவு பெரிய இது பாருங்க. நாம் குடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் கூட அல்லாஹ்வினுடைய அருளால் குடித்துக் கொண்டிருக்கிறோம். இதை விளங்குவதற்கு தான் அல்லாஹ் சொல்றான், உன் கையில கிளாஸ்ல அது தண்ணீராக இருப்பதனால் மட்டும் நியமத் அல்ல, அந்த தண்ணீரை தண்ணீராக வைத்திருப்பதும் நம்முடைய கிருபை. அந்த தண்ணீரை இரத்தமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நிமிடம்